எப்படிப்பட்ட மூட்டு வலி முதுகு வலி இருந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்ட L4 L5 பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, மூட்டு தேய்மானமா இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, L4 L5 ஏன்டா பயங்கரமான பிரச்சனை இருக்கு, நடக்கவே முடியல, குதிங்கெல்லாம் வலிக்குது, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, ஆர்எஃப் ஃபேக்டர் அதிகமா இருக்கு, மூட்டுவாதம் முதுகுவாதம் வந்துருச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் வலி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, நீங்க நிறைய டாக்டர்களை பார்த்து அந்த வலியே குறையலனாலையும் இந்த ஆயில் அப்ளை பண்ற அன்னைக்கே வலி குறையின்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி அரைக்கிறது, இது எப்படி கட்டு போடுறது, இன்னும் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். காய் தான் இதோட ஒரு சில மூலிகைகள் போட்டு இதை அரைச்சி காயும் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் அடையாளம் போட்டுங்க. பாருங்க தெரிக்குது பாருங்க மேலே. ஆமாம் ஆமாம் தெரிக்குதுங்களா? மெதுவாக அப்படியே லேசாக தட்டிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துடணுங்க. ஆட்டி எடுக்கணும். ஆட்டி எடுத்துட்டு அந்த வலிங்கிறது பிரச்சனை ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து நம்ம நடக்க முடியாது, நமக்கு அவ்வளோதான், இன்னும் வாய்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு பயந்துருக்குறீங்களாங்க. இந்த மூலிகை நம்ம கொடுக்குற மூலிகை வச்சு கட்டினா போதுங்க ஐயா, ஒரு நாளில் உங்களுக்கு அந்த வலியை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். கட்டு போட்ட அன்னைக்கே அந்த வீக்கம் வலி, மடக்க முடியல, சொம்பு தண்ணி கூட தூக்க முடியல, ஒரு பொருள் ஒரு பேப்பரை கூட தூக்க முடியல அப்படின்னா கூடங்க இந்த மறைச்சு வைக்கப்பட்ட இந்த மூலிகை ஐயா, இதைய வந்து நம்ம ஆயில்ல வந்து நம்ம அரைச்சு கட்டுற போது ஒரே இரவுல அந்த வலியெல்லாம் காணாம மாயமா போயிருங்க ஐயா. நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேங்க ஐயா. இப்படி கொஞ்சம் அப்பப்பா வலிக்குதே அப்படின்றாங்க. ஆமாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. L4 L5 ஏன்டா பல்ஜா இருக்குன்றாங்க. ஆமாங்க. இந்த ரெண்டு முட்டையுமே என்னன்றாங்க, தேஞ்சு இருக்குன்றாங்க, வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க ஐயா. நல்லா வீங்கி இருக்கு. ஒரு சிலருக்கு மூட்டு தேஞ்சு இருக்குன்றாங்க. இந்த இடத்துல இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்படி படுமா படக்குங்க சவுண்ட் வருதுன்றாங்க. ஆமா, கொஞ்ச நாள்ல நம்ம இருக்கிற தடையுமே இல்லாம அந்த முழங்கால் வலி மூட்டு வலியிலிருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வந்துடலாம். உணயமணி வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய பாலசுப்ரமணியம் இருக்காரு. ஏன் எத்தனை வருஷம் மூட்டு வலி இருந்தாலும் சரிங்க, முதுகு வலி இருந்தாலும் சரிங்க, L4 L5 பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, மூட்டுவாதம் இருக்கு, முடக்குவாதம் இருக்கு, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, கை காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது, பொடக்கலத்தெல்லாம் வலிக்குது, வீங்கிக்குதுனாலும் சரி, அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகையை இன்னைக்கு ஐயா காமிக்க போறாரு. போட்ட அன்னைக்கே வலி குறையன்றாருங்க. மிக அற்புதமான மருந்து காமிக்கிறாரு. அது எப்படி செய்முறையா செய்யணும், அது எப்படி கட்டு போடணும் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்கிறாரு. இந்த வீடியோவில் அவங்க அப்பாவை வச்சு எப்படி அழகா இந்த செய்முறை வீடியோவை செய்யலான்றதை காமிக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, நிறைய ஆண் பெண் இருப்பாளருக்குமே ஒரு 30-40 வயசு மேல ஆச்சுன்னா, குறிப்பா 50 வயசு மேல தாண்டிச்சுனாவே நிறைய பேருக்கு மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இந்த பொடக்காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வலிக்குதுன்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமாயி வலிக்குங்க, வீக்கமாயி பயங்கரமா வலிக்குதுன்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா எங்க இருக்குல்ல, ஆமாங்க, எல்லாம் மரமரனுங்க இடுப்பு வலி எடுத்து உடனே நெட்டு எலும்பு அப்படியே முதுகெலும் ஃபுல்லா வலி எடுத்துங்க, நிக்க முடியாம குனிய முடியாம படுக்க கூட முடியாம இருப்பாங்க ஐயா. அதான் இப்படி குனியே முடியலன்றாங்க. ஆமாங்க, குனிஞ்சாக்க அம்மா வலிக்குதே அப்படின்றாங்க. ஆமாங்க, இப்படி கொஞ்சம் அப்பப்பா வலிக்குதே அப்படின்றாங்க. ஆமாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. L4 L5 ஏன்டா பல்ஜா இருக்குன்றாங்க. ஆமாங்க. அதே மாதிரி சர்விக்கல் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்குன்றாங்க. ஆமாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த முட்டி இருக்குல்ல, ஆமாங்க, இந்த முட்டி, இந்த ரெண்டு முட்டையுமே என்னன்றாங்க, தேஞ்சு இருக்குன்றாங்க, வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க ஐயா. நல்லா வீங்கி இருக்கு. ஒரு சிலருக்கு மூட்டு தேஞ்சு இருக்குன்றாங்க. இந்த இடத்துல இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்படி படுமா படக்குங்க சவுண்ட் வருதுன்றாங்க. அதே மாதிரி இப்படி உட்காந்து அம்மா முடியல, அப்பா முடியல, அம்மா முடியல, அப்பா முடியல அப்படின்னு இந்த இடத்துல பயங்கரமா வலி இருக்கு. இந்த ஷோல்டர்ல வலி இருக்கு, அதே மாதிரி இந்த கையில வலி இருக்கு, மூட்டு கையில வலி இருக்கு, மணிக்கட்டெல்லாம் வலிக்குது, மூட்டு வலிக்குது, விரல் வலிக்குது, வீங்குதுன்றாங்க, யூரிக் ஆசிட் அதிகமாயிடுச்சுன்றாங்க. அதே மாதிரி ESR லெவல் அதிகமாயிடுச்சுன்றாங்க, ஆர்எஃப் ஃபேக்டர் அதிகமாயிடுச்சுன்றாங்க, மூட்டு தேய்மானம், ஜவ்வு தேய்மானன்றாங்க. இதுக்கு நீங்க கொடுக்குற மருந்து எவ்வளவு நாள்ல சரியாகும், இது எப்படி சரியாகும் ஐயா? நான் இப்போ காட்டுற மூலிகைங்க ஒரு நாள், அதாவது நீங்க கட்டு போட்டீங்கன்னா கட்டு போட்ட அன்னைக்கே அந்த வீக்கம் வலி விரல மூட்டா, அதாவது இந்த மடக்க முடியல, சொம்பு தண்ணி கூட தூக்க முடியல, ஒரு பொருள் ஒரு பேப்பரை கூட தூக்க முடியல அப்படின்னா கூடங்க இந்த மறைச்சு வைக்கப்பட்ட இந்த மூலிகை ஐயா, இதைய வந்து நம்ம ஆயில்ல வந்து நம்ம அரைச்சு ஒரு சில மூலிகை உள்ள போட்டு அரைச்சு கொடுக்குற போதுங்க, கட்டுற போது
ஒரே இரவுல அந்த வலியெல்லாம் காணாம மாயமா போயிருங்க ஐயா. ஆமாங்க. சரிங்க. இந்த மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, L4 L5 பல்ஜியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற இந்த மருந்துகள் எவ்வளவு நாள் வேலை செய்யும், எவ்வளவு நாள் சரியாகும்? ஐயா ஒரு நாள் போடுங்க, மறுநாள் வலி இல்லாத போயிருங்க. கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து போட்டீங்கன்னா வலி இல்லாத தடையுமே இல்லாத போயிருங்க ஐயா. தடமே இல்ல. ஆமா, எந்த கால் வலிச்சது எந்த கால்ல மூட்டு வலி இருந்துன்னு கூட தெரியாம போயிருங்க. எந்த கால்ல இருந்து தெரியாம போயிருங்க. ஆமா. இப்ப உள்ளுக்குள்ளே மருந்து கொடுப்பீங்களா? உள்ள தருவோங்க. உள்ளுக்குள்ளே மருந்து தருவோம். ஐயா இது செய்முறையா செஞ்சு காமிக்க முடியுமா? கண்டிப்பா காட்டுறேன். இதாங்க ஐயா முள் வெள்ளரி. முள் வெள்ளரி. ஆமாங்க. சரிங்க ஐயா. இது பல ஆண்டு காலமா இதை வந்து மறைச்சு வச்சு மக்களுக்கு சொல்லாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து எங்க தாத்தா வந்து 7 தலைமுறையா இதை நாங்க பயன்படுத்துன்னு சொல்லி எனக்கு பத்திரமா கொடுத்துட்டு போனா மறைச்ச வைக்க மூலிங்க ஐயா இது. அதனால மக்களுக்கு வெளிப்படையா நான் காட்டுறேன், வெளிப்படையா பயன்படுத்துங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேங்க ஐயா. ஆமாங்க. இப்ப இதை பறிச்சு சேகரிக்கணும் இல்லையா? ஆமாங்க. எடுத்து கொடுங்க என் கையில ஒண்ணுன்னா. இந்தாங்க ஐயா. ஓகே. இதுதான் முள் வெள்ளரி. ஆமாங்க. வேற எங்கயா இருக்கு? இதான் இருக்குங்க. அங்கேயும் இருக்கு இல்லையா? இருக்குங்க ஐயா. ஓ சரிங்க சரிங்க. இலை இப்படிதான் இருக்குமா? ஆமாங்க, இப்படிதான் இருக்குங்க ஐயா. இதுல காய் சின்ன சின்ன காய், சின்ன சின்ன பிஞ்சுங்க. இந்த பாருங்க பூவுங்க இதெல்லாம் இருக்கு. இத பாருங்க, இதான் இலைங்க. இலைங்க, இதான் இலை நண்பர்களே. இதுதான் இலை. இலைங்க. இங்க பக்கத்துல கோவையில இருக்கு, அதை நினைச்சிடாதீங்க. இதுதான் இலை. இதான் இலைங்க. பாருங்க முள்ளா இருக்குங்க ஐயா. பேக் சைடுல பாத்தீங்கன்னா பாருங்க முள்ளு மாதிரி இருக்கும். அதுவும் முள்ளா இருக்கும். தொட்டு தொட்டிங்கன்னா எல்லா பக்கம் முள்ளா, எல்லா இடத்துலயுமே முள்ளு தான் இருக்கும். கையெல்லாம் பாருங்க முடி முள்ளு மாதிரி முள்ளுதான் இருக்கு. இங்க ஒரு காய், அங்க 2 காய் இருக்குங்க. அதை எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம் ஐயா. கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா, பறிச்சு கொடுங்க ஐயா. அங்க ஒரு காய் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே அங்கேயும் கூட ஒரு காய் இருக்கு. கீழே அங்க ஒரு காய் இருக்குல்ல ஐயா? ஆமாங்க. இது காய் இருக்கு. இது ஒரு காய் இருக்கு. ஓ நிறைய இருக்கு. பரவாயில்ல. இந்த செடியில நிறைய இருக்குங்க ஐயா. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க ஐயா. காலாண்டி இருக்கு கீழே. நண்பர்களே, இந்த முள்வெள்ளரி காய் தான் இதோட ஒரு சில மூலிகைகள் போட்டு இதை அரைச்சி, இதை கொதிக்க வச்சும் போடலாம், அரைச்சும் போடலாம்னு சொல்றாரு. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்க போறேன். ஐயா இந்த காய் அரைக்க போறேங்க. பாருங்க, மூட்டு வந்து தேஞ்சு போச்சு, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, வந்து பின்னாலெல்லாம் முதுகெல்லாம் பயங்கரமா எலும்பெல்லாம் வீங்கிருச்சு, நரம்பெல்லாம் வீங்கிருச்சுங்க, இடுப்பெல்லாம் பயங்கரமான வலி, அதாவது உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நிக்க முடியல, எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலுங்க ஐயா, நான் இந்த காயை வச்சு அரைச்சுங்க, ஒரு சில மூலிகை எண்ணெய் நான் ஊத்தி, இந்த மூலிகை எண்ணெய் ஊத்தி அரைக்க போறேங்க. அரைச்சு எடுத்துங்க, நீங்க அப்ளை பண்ற, அதாவது மேல தேய்க்கிற போதுங்க ஐயா, உடனடியா வலி குறைங்க ஐயா. உடனடியா குறைங்க. இது நீங்க கண்ணால நீங்க அதாவது நீங்க உணரலாம், நீங்களே பார்க்கலாம். தடையுமே இல்லாம போயிருங்க. ஜவ்வு கிழிஞ்சாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணணும், இனிமேல் நடக்கவே முடியாது, ஆண்டவா இது மேல இந்த மாதிரிதான் பண்ண முடியுமா, அதாவது ஆபரேஷன் பண்ணி நடக்க முடியாம படுத்துட்டா என்னன்றது அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் அவதிப்படுவாங்க ஐயா. ஆமாங்க, எத்தனையோ பயந்துக்குவாங்க. அதனால அதனால நாங்க கொடுக்கறது ஈஸியா, ஆபரேஷன் இல்லாம, எந்த வலி இல்லாம அழகா இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஆமாங்க. அவங்க தேவையா இருந்தாக்க வருமானம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இது எப்படி அரைக்குவீங்க காமிங்க ஐயா. இது எடுத்து உள்ள இப்படி போட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தட்டணுங்க ஐயா. தட்டணுங்க. ஆமா, வேஸ்ட் இல்லாம. ஏன்னா இதெல்லாம் அறிவகை மூலிங்க, வேஸ்ட் இல்லாம தட்டணுங்க ஐயா. இப்படி தட்டி மீண்டும் 2-3 காய் உள்ள போட்டுங்க. பாருங்க தெரிக்குது பாருங்க மேல. ஆமா தெரிக்குதுங்களா? மெதுவா அப்படியே லேசா தட்டிங்க, தெரிக்காம எடுத்து எடுத்துங்க, மேல வெளியே எடுத்துட்டு உள்ள கல்ல வச்சு ஆட்டணுங்க ஐயா. ஆமாங்க. இப்படி ஆட்டணுங்க. ஆட்டினா தான் உங்களுக்கு அந்த ஜெல்லி மாதிரி உருவாக்குங்க. இப்படி ஆட்டணும். ஆட்டி எடுத்துங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க ஐயா. தண்ணியை விடக்கூடாதுங்க. தண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அது இதாகும். இதுவும் போடுவீங்களா? ஆமா, அதுவும் போடணுங்க ஐயா. போடலாமா? போடுங்க. ஆமா, பாருங்க ஜெல்லி மாதிரி வரும். இந்த ஜெல்லி தான் உங்களுக்கு மூட்டுல போய்ங்க அது இறங்குங்க ஐயா. அது பாருங்கதா, தெரியுங்களா ஐயா? இங்க பாருங்க ஜெல்லி மாதிரிங்க, அப்படியே வலுன்னு வரும் பாருங்க. நான் தட்டி எடுக்கிறேன் பாருங்க. தட்டி எடுக்கிற போது அந்த ஜெல்லி மாதிரி வரும் பாருங்க. இங்க பாருங்கதா, தெரியுங்களா? ஆமா, பிசு பிசுன்னு ஜெல்லி பாத்தீங்களா? ஜெல்லி மாதிரி வருங்களா? இங்க பாருங்க, பாத்தீங்களா? ஆமா, இந்த ஜெல்லி மாதிரி. ஆமா, இதுதாங்க. இதுதான் போய் அந்த மூட்டுல வேலை செய்யற மருந்து இதுதாங்க ஐயா. லிக்மெண்ட் மாதிரி. ஆமாங்க. இதுதான் போய்ங்க நம்ம மூட்டுல எந்தெந்த இடத்துல மூட்டுல காஞ்சு போச்சு, எண்ணெய் பசி இல்லாம உடந்து போச்சு, எது இருந்தாலும் பாருங்க, அப்படி பாருங்க, அப்படி பாருங்க, அப்படி கொலன்னு வருது பாத்தீங்களா? ஆயில் மாதிரி. மூட்டு தேய்மானம் இருக்குமா? ஆமாங்க. இதான் தேய்மானங்க, ஜவ்வு கிழியுது, வீக்கம் பிடிக்கிறதுங்க, L4 L5 பிரச்சனை எல்லாமே இங்க பாருங்க.
நம்ம கையில் எப்படி பசை இருக்கு பாத்தீங்களா, பசை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த பசை மாதிரியே அங்க உடம்புல, நம்ம உடம்புல மீண்டும் புதுசா உருவாயிருங்க ஐயா. ஓ, இது மேல் பூச்சிக்கு? ஆமாங்க, மேல் பூச்சிங்க. ஓகேங்க, ஆட்டுங்க ஆட்டுங்க ஆட்டுறேங்க. ஓகே. மீதி இருக்குது, இதையும் சேர்த்து காட்டிடலங்க ஐயா. ஐயா அந்த வலிங்கிறது பிரச்சனை ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. இனிமே வந்து நம்ம நடக்க முடியாது, நமக்கு அவ்வளவுதான், இன்னும் வாய்தா முடிஞ்சு போச்சு, எந்த ஆஸ்பத்திரி போனாலும் முடியாது, ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணாலும் ஏதாவது நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பயந்துருக்குறீங்களாங்க. இந்த மூலிகை நம்ம கொடுக்குற மூலிகை வச்சு கட்டினா போதுங்க ஐயா, ஒரு நாள்ல உங்களுக்கு அந்த வலியை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். கொஞ்ச நாள் அப்படி இது அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னாங்க, போட்டு தேய்ச்சி அப்படியே கட்டு போட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பூர்ணமான குணங்க. எப்பவுமே வாழ்நாள் முழுதும் மீண்டும் எந்த தொந்தரவும் வராதுங்க ஐயா. மூட்டு ஜவ்வு கிழிஞ்சு கிளியிறது, வீங்கிறது, மூட்டு வலிங்க, ரொம்ப நடக்க முடியாம இருக்கிறது, எவ்வளவு பெரிய நரம்பு பிரச்சனையா இருந்தாலுங்க ஐயா, இந்த வாதம், அதாவது வாதம் மாதிரி வந்து சரவாங்கி மாதிரி வர்றது, இது எல்லாமே வந்துங்க அப்படியே டக்குன்னு கேட்குங்க ஐயா. நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒன்று மதியமாக தான் அரைச்சிருக்காரு, ஆனால் நைஸாக அரைக்கணுன்றாரு. நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கட்டு போடுறதுக்கு எப்படி டெமோன்னு மட்டும் காமிக்கிறாரு. இதையும் நல்லா நைஸாக அரைக்கணுமா. இப்போ பாருங்கள், இந்த கூழ் மாதிரி அரைச்சிக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாரு. எடுத்து எப்படியெல்லாம் கலக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஐயா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது ஐயா இதை எடுத்துங்க, நம்ம மூலிகை ஆயில் வச்சு உள்ளே ஊற்றி கலக்கி அடுத்து கட்டு போடுறதுக்கு நம்ம காட்ட போகிறோங்க. ஓகேயா. ஓ, இப்படி எடுக்கணும். எடுக்கணுங்கய்யா. ஓகே ஓகே. பாருங்க, அப்படி எடுக்கிற போது ஜெல்லியாக ஊற்றும் பாருங்க. புரியுது. இதாங்க மூலிகை ஆயில் ஊற்றணுங்க. எவ்வளோ ஊற்றிட்டோம்? கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. போதுமா? 2 மூட்டுக்கு தேவையான 2 மூட்டுக்கு தேவையான ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த மூலிகை இருக்கு, இது மூலிகை ஆயில். இப்போ எப்படி கலக்கிறாரு, எப்படி கட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பாருங்க, கையை விட்டுங்க, இப்படி கலக்கிறோம். ஓகே. இது வந்து காய், பச்சை காயே கட்டு போடுற முறை. ஆமாங்க. ஆயில் காய்ச்சற முறை ஒன்று இருக்குங்க. ஓகே. ஒன்று இது இல்லைன்னா அது போடலாம். ஆமாம். பச்சையா காய் கிடைக்கிறோம், இது மாதிரி பண்ணலாங்க. பச்சை காய் கிடைக்கிறாங்க, கொதிக்க வச்சு போடலாம். ஆயிலா பண்ணலாங்க. நண்பர்களே, இப்போ இவருடைய தந்தையாருக்கு இந்த மூட்டு வலி, முதுகு இருந்தா, இல்ல ஒரு மூட்டு தேய்மானமா தான், ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னா, இல்ல மூட்டு ரொம்ப வலிக்குதுன்னா எப்படி ஒரு கட்டு போடலாம் அப்படின்றத ஒரு டெமோ மாதிரி போட்டு காமிப்பாரு. கரைச்சதை பார்த்துருப்பேன், காய் இந்த மூலிகையில் கரைச்சி கலந்ததை பார்த்துருப்பீங்க. அப்படியும் போடலாம், அது 2-3 நாள் தான் தாங்கும். அதே ஆயில் காய்ச்சியும் போடலாம், அது ஒரு சில மாதங்கள் கெடாதுன்னு சொல்றாரு. சரி, இப்போ இவருடைய தந்தையாருக்கு எப்படி கட்டு போடுறான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஐயா இப்போ அப்பாக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயா இப்போ மூட்டுல வந்துங்க இந்த நம்ம மூலிகை ஆயில நம்ம மூலிகை இந்த போட போறோங்க. ஓ, இப்படிதான் தேய்க்கணுமா? இப்படிதான் போடணுங்க. ஓஹோ, ஜெல்லி மாதிரி இருக்கானா? ஆமாங்க. ஓகே, இப்படிதான் தேய்க்கணுங்க. நல்லா அப்படி போட்டுட்டு, நல்லா அப்படி முட்டி வரைக்கும் போட்டுட்டுங்க, அந்த வீக்கம் இருக்க எல்லா பக்கம் தேய்க்கணும். ஓ, லைட்டா போட்டு விட்டுங்க. இது என்னென்ன பிரச்சனை சரியா பண்ணையா? ஐயா அந்த மூட்டு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வீங்கிருக்கும், ஜவ்வு கிழிஞ்சிருக்கும், உள்ள எல்லாம் தேஞ்சு போச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு. ஆமாங்க, மூட்டு தேஞ்சு போச்சு, எலும்பு வலிக்குது, நரம்பு வலிக்குது, நீட்ட முடியல, குறுக்க முடியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு எட்டு கூட வைக்க முடியல, ஒரு பாத்ரூம் போனா போக முடியல, ஒரு கடைக்கு போக முடியல அப்படின்னு எதா இருந்தாலும் சரிங்க ஐயா, இதை தொடர்ந்து ஒரு நாள் இன்னைக்கு போட்டீங்கன்னா, இரவு போறீங்கன்னா மறுநாள் வலி எங்கன்னு தெரியாம போயிருங்க ஐயா. ஓ, ஆமாங்க. இப்ப இது நிரந்தரமா குணமாகணும்னாக்க எவ்வளவு நாளா இருக்கணும்? ஒரு சில நாள், கொஞ்ச நாளைக்கு போட்டீங்கன்னா போதும். ஆமாங்க. இது உள்ளுக்குள்ள மருந்து கொடுப்பீங்களா? இல்ல உள்ள மருந்து கொடுப்போங்க. நம்ம பாரம்பரியமா நம்ம மாத்திரை ரெடி பண்ணி தரங்க. அந்த வலி மாத்திரை சாப்பிட்டோம்னாங்க ஒரு சில நாள்லயே சாப்பிட அந்த இருக்கிற இடம் தெரியாம உங்களுக்கு வலி எந்த பிரச்சனை, வீக்கம், தொந்தரவு எல்லாமே அப்படியே சரியாயிருங்க ஐயா. சரிங்க. இப்போ ஆயில் பூச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? கட்டு போடுறேங்க ஐயா. ஓ, கட்டு போடுறீங்க. ஆமாங்க. நண்பர்களே, இப்படிதான் கட்டு போடணும் பார்த்துக்கோங்க. நார்மலா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல கட்டு துணி வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. இப்படி கட்டு போட்டு அதுக்கு மேலேயும் ஐயா அந்த இதை போடுறாரு, அப்ளை பண்ணி போடணுங்க ஐயா. போட்டுட்டுங்க இந்த ஜெல்லியை வந்து எடுத்து மீனும் அப்ளை பண்ணணும். ஓ, பிறன் பிடிக்கிறதுக்கு. ஆமாங்க. அது மேல ஈரப்பசை அப்படியே இருக்குங்க ஐயா. அப்படியே இருக்கணும். இருக்குங்க. அப்படியே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்குங்க. இரவுல போட்டோம்னாங்க நல்லா கேக்குங்க ஐயா. ஓஹோ, ஆமாங்க. இப்படிதான் கட்டு போடணும். கட்டு போடணுங்க. இதுக்கு மேல ஒரு துணி வச்சுக்கணுங்க ஐயா. ஒரு கிளாத்தை வச்சு இப்படி வச்சு சுத்தி வச்சுங்க. இப்படி சுத்தி வச்சு கட்டு போடணுங்க ஐயா. ஓகே. இப்படி வச்சுங்க, அழகா அப்படி சுத்துங்க. சுத்தி ஒரு லெவலில் ரொம்ப இருக்க கூடாதுங்க, லேசா கட்டுனா போதும்.
இப்படி கட்டு விட்டோம்னா போதுங்க. ஓகே ஓகே ஓகே. போட்டோம்னா அப்புறம் விடிஞ்சு காலையில் அறுத்துக்கலாம். ஆமாங்க. ஓ இப்படி கட்டு போடணுங்களா? ஆமாங்க, இப்படி தான் கட்டு போடணுங்க. ஓகேங்க ஓகேங்கய்யா. இது வந்து நீங்க அந்த ஆயில் கொடுக்குற நாள் வரையும் போடணும். ஆமாங்க ஆமாங்க. அதே மாதிரி ரொம்ப பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்குற மருந்துகளை உள்ள எடுத்துக்கணும். மருந்து கொடுக்கணுங்க. காய்ச்சின ஆயில் இருக்கு, இன்னொரு மெத்தட் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்முலா வச்சிருக்கிறோம். அதை வந்துங்க நீங்க பாட்டில்ல கொடுப்போம். அதை வாங்கி நீங்க டெய்லி இது மேல அப்ளை பண்ணி அதே மாதிரி துணி சுத்திட்டீங்கன்னா, போட்டு சுத்திட்டீங்கன்னா, இதே மாதிரி சுத்தினீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் அந்த இன்னைக்கு நைட்டு போட்டீங்கன்னா மறுநாள் அந்த வலி இருக்காது, குறைஞ்சிக்கும். நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்புறம் போட போட ஒரு சில நாள்ல அப்படி உங்களுக்கு அதுல இருந்து வெளியே உங்களுக்கு அந்த வழியில இருந்து வெளியே வந்துடலாம். ஆப்ரேஷன் தேவையில்லைங்க. எந்த தொந்தரவும் நம்ம வந்து இனிமேல் வராதுங்க. ஆயுள் காலம் வரைக்கும் தொந்தரவு வராதுங்க. வராது. ஓ ஆயுள் காலம் வரையும் வராதுங்க. ஆனா நீங்க கொடுக்குற மருந்துகளை எடுத்துக்கணும். இந்த ஆயிலையும் பூசணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயா இப்ப 7 தலைமுறை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. 7 தலைமுறை செய்றீங்க. எத்தனை பேருக்கு பார்த்துருப்பீங்க? அது பார்த்துக்கோங்க, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. வர்றவங்களை எப்படி வருவாங்க உங்ககிட்ட? மூட்டு வலி இருக்குது, சவு கிழிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆமாங்க. ஓ ஓ ஓ. ஐயா நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஐயா சொன்ன மாதிரி ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவாங்களா? ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பயந்து வேணான்னு வந்துடுவாங்க. ஒரு சிலர் ஆப்ரேஷன் பண்ணியும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சிகிச்சை எப்படி பயன்படுது? மிக அற்புதமா பயன்படுங்க ஐயா. அது நாம தொடர்ந்து நம்ம கொடுக்கறதா இது வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ண, அதாவது போட்டு மேல அந்த மாதிரி நம்ம கட்டி நம்ம போடுற போது நல்லா சீக்கிரம் குணம் கிடைக்குங்க ஐயா. ஆமாங்க, சீக்கிரம் குணம் கிடைக்குங்க. அருமையான தீர்வுங்குதுங்க. மிக அற்புதமான தீர்வுங்க. எந்த ஒரு பயப்படவும் தேவையில்ல, சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாதுங்க, பக்க விளைவும் ஒன்றும் இல்லை. நீங்க தாராளமா நாங்கள் கொடுக்குற மருந்து, உள்ள கொடுக்குற மருந்தையும் இந்த போடுற இந்த ஆயில் கட்டையும் போட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நம்ம இருக்கிற தடையுமே இல்லாம அந்த முழங்கால் வலி, மூட்டு வலியிலிருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வந்துடலாம். ஏன்னா நண்பர்களே, உங்களுக்கும் மூட்டு வலி, முதுவலி இருக்கா, மூட்டு தேய்மானமா இருக்கா, ஜவ்வு கிழிஞ்சிருக்கா, புடகல் தொலி இருக்கா, L4 L5 பிரச்சனை இருக்கா, பல்ஜா இருக்கா, ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களா, இல்ல ஆப்ரேஷன் பண்ணியும் வலி இருக்கா, அவர் என்ன சொல்றேன்னா நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட அதெல்லாம் எடுங்க, கண்டினியூவா அதை விட வேண்டாம், அதோடு சேர்த்து நீங்க எடுத்து பாருங்கன்றாரு. அது எடுத்துப்பட்டா எவ்வளவு நாள் ரிசல்ட் தெரியும்? இப்போ இன்னைக்கு போறீங்க, கட்டு போடுறீங்கன்னா மறுநாள் வலி நின்னுக்குங்க ஐயா. வலி குறைஞ்சிரும். தொடர்ந்து எவ்வளவு நாள் எடுத்தா சரியா போகும்? கொஞ்ச நாளைக்கு. நீங்க என்னென்ன மருந்து கொடுப்பீங்க கொஞ்ச நாளைக்கு? உள்ளுக்குள்ள மருந்து கொடுப்போங்க. ஓகே. கொஞ்சம் நம்ம அந்த நம்ம பழைய காலத்து அந்த முறையில அந்த பாரம்பரியமான மாத்திரை உள்ள அந்த குழவு கொடுப்போம். அப்புறம் அவ்வளவுதாங்க. இந்த எண்ணெய் இது மாதிரி ஒரே முறையில தான் காய்ச்சணுமா, இப்ப அரைச்ச மாதிரி அரைக்கணுமா, இல்ல வந்துங்க காய பச்சையா அரைச்சி இது ஒரு மெத்தட்ல கட்டுறதுங்க. இதையே வந்து ஆயில், நான் மூலிகை ஆயில் உள்ள போட்டு அதையும் போட்டு அந்த காயை போட்டு கொதிக்க வச்சு பாட்டில்ல கொடுப்போங்க, மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா சீக்கிரம் குணமாயிருவாங்க. ஓ சூப்பருங்க. ஏன் நண்பர்களே, உங்களுக்கும் வலியால் அவஸ்தைப்படுறீங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது 7 தலைமுறையா பாரம்பரியமான மலைகள் மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறது. இவங்க பக்கம் ஓரம் பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள், காடுகள் எல்லாம் இருக்கு. இது என்ன இவ்வளவு அழகா இருக்கு மலை ஐயா? இது அதாவது பார்த்தோன்னே நம்ம அப்படியே பிரமிக்கிற அளவுக்கு இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு பெரிய மலைங்க ஐயா அது. ஓ ஆமாங்க. இந்த வடிவு என்ன அப்படி இருக்கு, படுத்துக்கிற மாதிரி அதாவதுங்க ஒரு தெய்வம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. ஒரு சிவனோ விஷ்ணுவோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், தவம் பண்ற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. இது வந்து உலகத்திலேயே எந்த இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இது இருக்குங்க. இது இந்த மலை, அந்த மலை ஓரத்துல தான் நீங்களும் இருக்கீங்க. ஆமாங்க. ஆனா நீங்க உண்மையாவே கொடுத்து வச்சவங்க தெரியுமா? ஆமாங்க. எவ்வளவு இயற்கையா இருக்குது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தோட்டமாங்க, அந்த அருவி, அந்த மலை, அந்த காத்து, அந்த குயில் சத்தம், பறவை சத்தம், இங்க எல்லாம் அவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருக்குங்க ஐயா. ஆமாங்க. எல்லாம் வந்து இங்க இருக்கிறதே நாம ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கொடுத்து வச்சவங்க நாங்களாம். நண்பர்களே, இந்த மாதிரி இடத்துலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இடத்துல தான் இந்த வைத்தியமும் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா அந்த இயற்கை காட்சி, இந்த மலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இடத்துல தான் மலை கிராமத்தில் ஐயா இருக்காரு. அதனால உங்களுக்கும் மூட்டு தேய்மானம், முதுகு வலி, அதே மாதிரி ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, L4 L5 பல்ஜா இருக்கு, இல்லை எந்த வகையான வலி இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது சிறப்பாக வேலை செய்யுது. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இதை எடுத்துட்டு வாங்க. ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணியும் வலி இருக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த மருந்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோடு சேர்த்து அவர் சொல்கிற இந்த ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோவை முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.